செகண்ட் இயர் வந்து ஹாஸ்டல் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்போலாம் ராத்திரிலாம் பண்ணாங்க. அப்போலாம் ஏதாவது பிரச்சனைனா ராத்திரி தான் முதல்ல போகிறது. எப்போனாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் முக்கியமாக சொன்னால் லட்சுமணன் அவர் வந்து எனக்கு டிராயிங்கோட குரு மாதிரி. டிராயிங்கில் 0 தான். அவர் வீட்டுக்கு போய் தான் கற்றுக்குவேன். ஹாஸ்டலில் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் 2 வருஷம் ஹாஸ்டல் வரும்போது கொஞ்சம் பயந்தேன், எப்படின்னா சண்டை பண்ண போகிறேன்ட்டு. ஆனால் இந்த ஹாஸ்டல் வந்து ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு போக மனசே ஆகாது. வாரம் எங்கள் ஊருக்கு போகணும், ஹாஸ்டல்லே போகணும், நல்லா டைம் பாஸ் ஆச்சு. வாரம் படகு போடுவாங்க, அதுக்காண்டியே போகிறது இல்லை. நாட்டுக்கு வெள்ளிக்கிழமை கரெக்டாக படம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப்லாம் ஹாஸ்டல்லேருந்து போகணும்னு நினச்சி பார்த்தா நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும். இன்னும் நிறைய பேரை மீட் பண்ணி பார்த்தோம். இப்போ நான் வந்து சென்னையில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் டெக்னாலஜியில் கவர்மெண்ட்டில் பண்ணிட்டு இருக்கேன். சயின்டிஃபிக் பர்சன் தான். இந்த டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் நான் ஆதர்ஸ் ஸ்டூடெண்ட் தான். நான் பார்க்கும்போது எல்லாரும் படித்தாங்க. அதுக்கப்புறம் பிஇ முடிச்சேன், கவர்மெண்ட் காலேஜில் முடித்தேன். அதுக்கப்புறம் எம்இ வந்து காலேஜ் எம்இ எலக்ட்ரிக்கல் முடித்தேன். அதுக்கப்புறம் முஸ்லீம் காலேஜில் அசம் ஒர்க் பண்ணேன். அதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல. படிக்கும்போது இப்போ படிக்கணும்னு இருந்தது. ஆனால் போக அப்படியே மேலே வந்துட்டேன். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நம்மளால் எப்படி படிக்க முடியும்னு டைம் ஆகுது. அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இயர் நிறைய பேர் மீட் பண்ண நம்ம ஆசையாக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக பங்கேடுவாங்க. அது ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பேசுங்க. நீங்கள் தான் இருக்க போகிற எல்லாரும். குட் மார்னிங். என் பேர் ஆதவன். மெக்கானிக்கலில் இது படித்தேன். எஸ். ஃபுல் மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் எடுக்கணும். நானே என் ஃப்ரெண்டு பொன்ராஜ் 2 பேர் இங்கே வந்தோம். மேபி அவன் இங்கே வரேன். ஸோ அதான் பேஸ். அதில் வந்து இப்போ டொயட்டான்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஃப்ரெண்டை எல்லோரும் ஒரு 9 people ஒன்றா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் டொயட்டா போயிட்டேன். அவனுக்கு people ஃபோனில் இருக்காங்க. ஸோ ஃபேமிலி எல்லாம் செட் ஆகிட்டு பெங்களூர் கண்டிப்பாக சார். தேங்க்யூ. வாங்கடா, நீங்கள் தான் எடுக்கணும். வாங்க, அப்படி கண்டிப்பாக பண்ணி எடுங்க.